இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க போறதுல சிவான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஏய், என்ன பேசுற நீ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா சிவா? ரம்யா, ஒண்ணு ரம்யாவோட கல்யாணம், இன்னொன்னு காவேரியோட கல்யாணம். ஏய், ஏன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? அன்னைக்கேதான் நான் உன்கிட்ட சொன்னல, ரம்யா கல்யாண விஷயத்துல நீ சம்பந்தப்படக்கூடாதுன்னு. சொன்னேனா இல்லையா? சரி, துளசி சம்பந்தப்பட வேண்டா, நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? எத்தனை நாளைக்கு இப்படி வச்சிருக்க போற? ரம்யாக்கு வயசு வரை ஏறிட்டு போதில்ல, அத பத்தி என்னைக்காவது பேசிருக்கியா? சொல்லு, என்னைக்காவது பேசிருக்கியா? இது பாரு, கோவப்பட்டா மட்டும் போதாது. நீ தானே அவளை பெத்த, உன் பொண்ணு தானே அவ. என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னும் என்ன பண்ண போற? என்னங்க, நீங்க கோவப்படாதீங்க, நீங்க உட்காருங்க. இல்ல பத்மா, ரம்யா உன் பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அண்ணி, அத பத்தி ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாரும் கவலைப்பட்டதெல்லாம் போதும். அவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப ஏன் மேல பழிய போடுறீங்க? ஏத்த இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? சிவா, வேண்டாம், நீ பேசாத. உனக்கு தெரியாதாடா ரம்யா உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு? சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா? மா, எதுக்குமா இப்ப அழுதுட்டு இருக்க? நீ சும்மா இருடி. சிவாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அதையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நீ பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என் பொண்ணுக்கு யார எப்போ எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் சம்பந்தப்பட வேண்டாம், சரியா? என் பொண்ணு ஒன்னும் அனாதை இல்ல, அவளுக்கு நான் இருக்கேன். பாடி. பத்மா, ஐயா, நீங்க இங்க இருக்கும்போது இந்த முயற்சியை நான் எடுத்தது தப்புதான். இல்லம்மா, எது பண்ணாலும் இந்த குடும்பத்துக்காக தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். துளசி, நீ ஆசைப்பட்ட மாதிரி காவேரி கல்யாணத்தை நடத்தலாம். ஆமாம்மா, நீயே மாப்பிள்ள பாரு. டேய் சிவா, துளசிக்கு எல்லா உதவியும் பண்ணு. சரிங்கப்பா. மாப்பிள்ளை காவேரிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், புரியுதா துளசி? அப்படியே எனக்கும் ஒருத்தரை பார்த்துட்டா செலவு மிச்சம். ஏய், தாலி கட்டிட்டு வந்ததோடு சரிம்மா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள என்ன தேடி வருவாங்கன்னு நினைச்சேன். தினம் தினம் நான் எதிர்பார்ப்பேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் வரல. குழந்தை பிறந்த எல்லாம் சரியாயிடுன்னு பார்த்தேன். 30 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அம்மா, என்னம்மா, ஏன் அழறீங்க? அழாதீங்க. நீ நினைச்சாதாம்மா என்ன எங்க குடும்பத்தோட சேர்க்க முடியும். அம்மா, நான் என்ன பண்றது? என்னால எப்படி முடியும்? நீ அண்ணன் பையனுக்கு காவேரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் இந்த வீட்டை விட்டே போகணும். ஒன்னதாமா நான் சாமி மாதிரி நம்பி இருக்கேன். நீ நினைச்சாதான் அது முடியும், உன்னால முடியும். 30 வருஷமா என் குடும்பத்தை நான் பிரிஞ்சிருக்கேன் துளசி. நான் சாகறதுக்குள்ள ஒரு முறையாவது என் குடும்பத்தோட இருக்கணும், இல்லன்னா என் சாவுலையாச்சும். அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் சாவுக்காவது என் அண்ணன் வரணும். என் பிறந்த வீட்டு கோடி துணியை போட்டுதான் என் பணத்தை எடுக்கணும். அம்மா, என்னம்மா? அம்மா, சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் நிறைவேத்துறேம்மா. நீங்க அழாதீங்க, என்னால முடியும். நீதாம்மா, நீ
நீ மட்டும்தான் இதை செய்ய முடியும். உன்னால முடியும் துளசி. நீதான் இந்த குடும்பத்துக்கு குல தெய்வம் மாதிரி. அம்மா அழாதீங்கம்மா. பரவாயில்லையே, நீயாவே கால் பண்ற, நன்றி மறக்கலையே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? ஒருவேளை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு துளசி கிளம்பிட்டாளா? இல்ல, இது வேற விஷயம். காவேரிக்கு கல்யாணம் பேசுறாங்க. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா? விசாலாட்சி ஆண்டியோட அண்ணன் மகனுக்கு காவேரிய கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்க. அதுவும் துளசி தான் எல்லாத்தையும் செய்ய போறா. ஓ, அப்படியா? ஏதாவது பண்ணுக்கா. அப்படி எதுவும் நடந்தா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன நீங்க எதுவும் கேட்க கூடாது. அதான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன சொன்ன? உனக்கு சம்மந்தம் இல்லையா? ஹ, அப்ப நான் உனக்கு உதவி பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? அதான் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். என்ன கேட்க கூடாது. அந்த வீட்ல நீதானே இருக்க, அப்போ நீதான் எனக்கு உதவி செய்யணும். இத உதவின்னு கூட சொல்லக்கூடாது. அது உன்னோட கடமை, நன்றி கடன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? முடியும். நாளைக்கு காலையில நான் சொல்ற இடத்துக்கு காவேரி அழைச்சிட்டு வா. காவேரிய கூட்டிட்டு வரணுமா? காவேரி ஆப்போசிட் கேங், என் கூட எல்லாம் வரமாட்டா. குடும்பமா இல்ல கேங்ஸ்டரோ என்னமோ சொல்லு, காவேரி அங்க வந்தே ஆகணும். என்ன கண்டாலே காவேரிக்கு பிடிக்காது. பவானிய வேணா கூட்டிட்டு வரட்டா? நான் சொன்னா பவானி கேப்பா. அவ நல்ல பொண்ணு. ஜனனி சொல்றத கேளு, காவேரி தான் வரணும். இப்போ ஏன் இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு பிராக்டிகல் ப்ராப்ளமே புரியாதா? அப்போ துளசி தானே கர்ப்பமா இருக்கா, நீ இல்லையே. என்னாச்சு ஜனனி, சத்தத்தையே காணோம்? சரி சரி, காவேரிய கூட்டிட்டு வர நான் ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்ல, நீ கண்டிப்பா காவேரிய அழைச்சிட்டு வந்தே ஆகணும், புரியுதா? நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் நேரா உங்க வீட்டுக்கு வந்து பல விஷயங்களை பத்தி விளக்கமா பேச வேண்டியது இருக்கும், புரியுதா? நாளைக்கு காலையில 9 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீயும் காவேரியும் வரணும். திரும்ப நான் கால் பண்ண மாட்டேன் ஜனனி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கர்ப்பப்பை இல்லாதவளுக்கு ஞாபக மறதி அதிகம்னு சொல்லிட்டு இருக்காத. சரி. என்ன சொல்லி அவளை கூட்டிட்டு போறது? என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது, என்கிட்டயே வரமாட்டா. என்ன பண்றது?